மத்தேயு நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் இப்படியாக படிக்கிறோம். அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள் என்று. ரோம சிப்பாய்கள் இயேசுவை ராஜா என்று கேலி செய்து அவரை ஒரு கோலை எடுத்து அடித்தார்கள். அந்த கோல் ஒரு நாணல் கம்பை குறிக்கிறதாக இருக்கிறது. நாணல் கம்பு ஒரு பலவீனமான கம்பு. ராஜாவுடைய கைகளிலே ராஜதண்டம் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய கரங்களிலே ஒரு பலவீனமான கம்பை கொடுத்தார்கள். அந்த கம்பினாலும் அவரை அடித்தார்கள். இது ரோம சிப்பாய்களுக்கு கேலியாக இருக்கலாம், ஆனால் நமக்கு அது ஒரு வெளிப்பாடின் அடையாளம். இந்த உலகத்தில் இயேசுவை பலவீனனாக நினைத்தார்கள். ஆனால் அவர் அந்நேரத்தில் வெளிப்படுத்தின அமைதிதான் உண்மையான பலமாக இருக்கிறது. அநேக நேரங்களிலே நாமும் இந்த உலகத்திலே அவமதிக்கப்படுகிறோம். அநேக நேரங்களிலே வேதனைப்படுத்தப்படுகிறோம், குற்றப்படுத்தப்படுகிறோம், அவமானப்படுத்தப்படுகிறோம். நாம் எல்லோரும் பலவீனன் என்று சொல்லி மற்றவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நம்முடைய அமைதிதான் உண்மையான பலமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலே அப்படித்தான் அநேக அவமானங்கள், துன்பங்கள், வேதனைகளை அனுபவிக்கும் பொழுதெல்லாம் அவர் தன்னுடைய பலத்தை அமைதியின் வழியாக வெளிப்படுத்தினார். நாமும் நம்முடைய வாழ்விலே அமைதியின் வழியாக நம்முடைய பலனை வெளிப்படுத்துவோம். நாம் எல்லோரும் பலவீனர்கள் அல்ல. பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மை சிலுவையின் பாடுகளின் வழியாக பலப்படுத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிற, உணர்கிற காலம்தான் இந்த லெந்து காலம்.